இந்த பொண்ணு காட்டுக்கு ட்ரெக்கிங் போயிருந்தப்ப ஒரு சூனியக்காரி கிளவியை பாக்குறா. அந்த கிளவியும் கையில ஒரு கயிறை கட்டி விட்டுட்டு நீ என்ன நினைச்சாலும் நடக்கும் அதெல்லாம் நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கண்ண மூடி எல்லாத்தையுமே நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த கிளவி சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. ஓடுறத பார்த்துட்டு அந்த கிளவி ஏதோ சாப விட்டுருது. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக இந்த விஷயத்தை அவரோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே கட்டுக்கதை மூட நம்பிக்கை தான், இதெல்லாம் நம்பணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு கையில இருக்க கத்தி எடுத்து அந்த கயிறை கட் பண்ணி விட்டுறாரு. ஆனா அந்த கயிறை கட் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஒரு சூனியக்காரி கிளவிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பையனும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா மாசம் மாறாங்க. எனக்கு எங்கேயாவது நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதுக்காக அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த பொண்ணை சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அவங்க 2 பேரும் மட்டும் சாப்பிட போல அவ ஃப்ரெண்டையும் அந்த பொண்ணு இன்வைட் பண்ணிருக்கா. போனதுக்கு அப்புறம் 2 மினிட்ஸ் இருங்க நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துறேன், நீங்க ஏதாவது ஆர்டர் பண்றேன்னா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆனா அந்த டைம்ல அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப நம்ப முடியாத விஷயத்துல சொல்லிட்டு இருக்கா. அதனால அந்த ஆளு கொஞ்சம் பயமாகுது. அப்படி என்ன சொன்னான்னு பார்த்தா அந்த சூனியக்கார கிளவி என்ன சொன்னாலும் பழிக்கும். அவ சாபம் ஏதோ விட்டுட்டா, அதனால அவளை பத்திரமா பாத்துக்குங்க, இல்லாட்டி அவளுக்கு ஏதாவது ஆயிர போதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லி வாய முடியல. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருது. இவரும் என்ன பண்றேனே தெரியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. சுத்தி முத்தி பார்த்ததுல ஒரு கேப் ஒரு ஆட்டோ கூட இல்ல, வேற வழியே இல்லாம ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த ட்ரெயினுக்குள்ள பொறுக்கி பசங்க கொஞ்சம் பேர் வந்துடுறானுங்க. அவனுக்கு வந்து கத்துன்னு கத்துற இந்த பொண்ணு காது கிழிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்றது சூனியம் வைக்கிறதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.